அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் தற்போது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. திமுக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுக்கான இந்த வெற்றிக்கான காரணமாக நீங்கள் நினைப்பது என்ன தரப்பு? இந்த இடைத்தேர்தலை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரையில் பார்க்காத ஒரு இடைத்தேர்தலாகத்தான் இதை நான் கருதுகிறேன். ஒன்று, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடவே சேர்த்து நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைத்தது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இதை தனியாக நடத்த வேண்டும் என்று நடத்தினார்கள். இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டவுடன் இந்த தொகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சியில ஒரு சோக சம்பவம் நடைபெற்று அதை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் மற்ற கட்சிகளும் மிக பெரிதாக தான் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக உள்ளிட்டு அதற்கு குறித்து பல்வேறு விமர்சனங்களை செய்தார்கள். நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமனிலிருந்து பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை வரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குறை சொன்னார்கள், குற்றம் சாட்டினார்கள். இதையே இந்த தேர்தலிலே மையமாக வச்சு பிரச்சாரம் செய்தார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே பிஎஸ்பியினுடைய தலைவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அதையும் அரசியலுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்றாலும் கூட அதை அரசியலாக்கி மிகப்பெரிய பிரச்சனையை வைத்து இந்த தேர்தல் களத்திலே வைத்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த அரசியல் தேர்தலிலும் இல்லாத ஜாதி துவேஷம் விக்கிரவாண்டியிலே எதிரணிகளாக வைக்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய பாமகனுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதுவரையிலே இவ்வளவு கீழே இறங்கி பேசியதாக நான் அறியவில்லை. ஆனால் அவரும் அருமை சகோதரர் மருத்துவர் அன்புமணியும் மிக கீழ்த்தரமாக கேவலமாக எல்லாம் இறங்கி ஜாதி துவேஷத்தை கொடுக்கிறார்கள். குறிப்பாக அவர் வைத்த ஒரு வாதம், தமிழ்நாட்டிலே 10,500 பேர் கூட இல்லாத ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் இந்த நாட்டை ஆளுவதா, அவர்கள் முன்னாடி போய் நாம் கைகட்டி நிற்பதா என்று பேசினார். இதெல்லாம் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பான ஒன்று. இருந்தாலும் அதை நாங்கள் பெரிதுபடுத்தவில்லை. இந்த மக்கள் முடிவுக்கு விட்டோம். மக்கள் சரியான முடிவெடுத்து வரலாறு காணாது ஏறத்தாழ் இதுவரையிலே கிடைத்த தகவல் படி 70,000 வாக்கு வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி முகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறார். ஆக இந்த எல்லாம் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் தாங்கிக் கொண்டார். கலைஞரை போல எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிற சக்தி அவருக்கு இருந்த காரணத்தினால் எந்த ஒரு முதலமைச்சருக்கும் ஏற்படாத சங்கடத்தை இந்த தேர்தலில் அவர் ஈடுபடுத்தினார்கள். அதையெல்லாம் சந்தித்து இந்த 3 ஆண்டு காலம் இந்த அரசு செய்திருக்கிற சாதனைகளை மட்டுமே சொல்லி மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டோம். பொதுமக்களும் இந்த 3 ஆண்டு கால ஆட்சிக்கு சான்று வழங்குவதை போல குறிப்பாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே வாக்களித்திருக்கிறார்கள். எங்கள் கட்சியின் சார்பிலே இளைஞரணியுடைய செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மழையிலே 2 நாட்கள் அவர் செய்த அந்த பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றியை தேடிக் கொடுத்திருக்கிறது. அவர் எந்த தேர்தலில் உலகில் காண்பித்தாரோ அதிலிருந்து இதுவரை தொடர்ந்து அவருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது 2026 தேர்தலில் எங்கள் தலைவர் தளபதி சொன்னதை போல 234 தொகுதிகளில் ஏறத்தாழ
200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் 82% வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் யாரும் எடப்பாடியுடைய பேச்சை கேட்கவில்லை என்பது பாரதி சார்